இந்தியன் பிரீமியர் லீக் 2025 நான்காவது போட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டன் அக்சர் படேல், இன்னொரு பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸோட முன்னாள் கேப்டன் ரிஷப் பண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை லீட் பண்ண போகிறாரு. சுவாரஸ்யமாக இருக்கும் போது அட்டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸல் 11 சூப்பரான அப்போ ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திக்கங்க. லீடர் போர்டு இருக்குது, ஒரு பக்கம் சீரியஸ் லீடர் போர்டு, இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு. எந்த வகையிலேயே சிறப்பு எக்ஸல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. வென்யூன்னு பார்க்கும்போது வைஷாக்கில் இந்த போட்டி, ஒரு பக்கம் டெல்லி, இன்னொரு பக்கம் லக்னோ. அப்படிங்கும்போது இந்த ரெண்டு டீமோட ஹோமில் விளையாடாமல் இங்கெங்கே விளையாடுறாங்க அப்படின்னா இது டெல்லியோட ஹோமாக இருந்திருக்கு. டெல்லி சில நேரங்களில் இங்கே கேம்ப் போட்டு விளையாடுவாங்க. அந்த வகையில் இது டெல்லியோட ஹோம் கிரவுண்டு. 15 போட்டியில் 9 பேட் ஃபர்ஸ்ட், 6 சேசிங்கு. பேட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரபிள் இந்த நம்பரை பார்க்கும்போது கண்டிப்பாக ஹார்ட்னஸ் இனிஷியலாக இருக்கும். அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் டாஸ் பண்ணுற கேப்டன் சேஸ் பண்ண ஆச்சரியப்படுறதுல என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்காக இருக்கும். அந்த வகையில் கண்டிப்பாக பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. கடந்த 4 வருஷத்தில் நிறைய போட்டிகள் இல்லை, 2 போட்டி தான். 2 போட்டியில் பெரிய ஸ்கோர் வந்திருக்கு. 272, 191 அப்படின்ற மாதிரி 2 ஸ்கோரு. 272 கேகேஆர் அடித்தாங்க, டிசி 191 அடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் இருந்திருக்கு. ஹை ஸ்கோரிங் போகும்போதே செகண்ட் ஹாஃபில் ப்ரெஷர் ஆவாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ஐபிஎல் கண்டிப்பாக இந்த லெவல்லேருந்து தாண்டி வந்துட்டு இருக்கு. ப்ரெஷரெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க நிறைய பிளேயர்ஸு. இருந்தால் கூட ரன்ஸ் ஆன் த போர்டு அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நான் சொல்கிற ஒரு விஷயம். 170, 180 மினிமம் எதிர்பார்க்குற ஒரு இடமா இருக்குது. அந்த ஸ்கோர் வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். டியூ ஃபேக்டர் சின்ன கன்சிடரேஷனில் இது இருக்கலாம். அது ஆன் டைமில் பார்த்துப்போம். மோஸ்ட் ப்ராபப்ளி என்னை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரபிள். டெல்லி இங்கே விளையாண்டுருக்காங்க. லக்னோ விளையாண்டதில் டெல்லி 7 மேட்ச்சில் 4 மேட்ச் தூத்துருக்காங்க. 3 போட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஹோம் அட்வான்டேஜ்லாம் பெருசாலாம் இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லாக 165 தான் சேஸ் பண்ணியிருக்காங்க. 125 சக்ஸஸ்ஃபுல்லுங்கும் போது கொஞ்சம் கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் டஃப்பாக இருக்குது அப்படின்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரீசன் நம்பர் பாருங்கள், 272 ரீசனாக நடந்து 2024 தான் இன்னொரு போட்டி 191 அப்படின்றது. அதுக்கு முன்னாடி 2019 ரொம்ப பேக்கில் தான் மேட்சஸ் நடந்திருக்கு. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது இதுக்கு முன்னாடியெல்லாம் அவ்வளோ ஸ்கோர் இல்லை, ரீசெண்டாக தான் ஸ்கோர்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பெல்டராக ப்ரிஃபர் பண்ணி கொடுக்க போகிறாங்களா, இல்லை அந்த 170, 180 ரேஞ்சு ஃபஸ்ட் ஹாஃப் பெட்டராக இருக்கும், செகண்ட் ஹாஃப் டவுன் ஆகும் அப்படிங்கிற ரேஞ்சிலே இருக்க போது அதை பார்த்துக்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் டாப் ஆர்டரில் ஓப்பனிங்க்கு சில குழப்பங்கள் இருக்குது. ஒரு இடத்துல சின்னதாக குழப்பத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி கேஎல் ராகுல் இந்த போட்டியில் விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அவரோட பர்சனல் ரீசன் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறோம். அண்ட் கேஎல் ராகுல் இந்த போட்டியில் விளையாடுறாத பட்சத்தில் ஓப்பனிங் பொசிஷன் அவருக்கு இல்லாமல் இருக்கும். அது ஒரு விஷயம். அண்ட் கேஎல் ராகுல் ஐபிஎல்லில் தொடர்ந்து ஓப்பனராக இருக்கார். மிடில் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா கேஎல் ராகுல் ஓப்பனர் அப்படிங்கிறத தாண்டி அவர் ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு நிறையா அவுட் ஆகிருக்காரு. ஸ்பின்னரை நல்லா ஹேண்டில் பண்ணுறாரு. இந்த மாதிரி இடத்துல யோசிக்கும் போது கேஎல் ராகுல் மிடில் ஆர்டரில் இருக்கிறது நல்ல ஒரு சாய்ஸாக நான் பார்க்குறேன். T20 ஃபார்மட்லையும் ஏன்னா இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த ஸ்டெடினஸை மிடில் ஆர்டரில் இருக்கிற பிளேயர் தான் கொடுக்க முடியும். இனிஷியலாக பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணணும். அந்த மாதிரி இடத்துல யோசிக்கும் போது ஜாக் ஃப்ரேசர், மெக்கருக்கு, ஃபாஃப் இவங்க ஓப்பன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஓவர்சீஸ்ன்னு பார்க்கும்போது மெக்கருக்கு, ஃபாஃப், ஸ்டப்ஸ் அண்டு ஸ்டார்க்கு இவங்க தான் இருப்பாங்க. பெரேரா அண்டு சமீராக்கான வாய்ப்பு இல்லை. மிடில் பேஸில் ஒரு பேட்டர் தேவைங்கிற ஆங்கிள் யோசிச்சா ஃபெரேராவை யோசிக்கலாம். பட் யாரை வெளியில் தள்ளுறது கொஞ்சம் டஃப்பான சாய்ஸ் தான். அதனால் ஃபெரேரா, சமீராக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு பாயிண்டில் கருண் நாயருக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு யோசிக்கலாம். கேஎல் ராகுல் இல்லாத இடத்துல ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்காக கருண் நாயரை மேலே அனுப்பலாம். நம்பர் 4க்கு கருண் நாயர், சமீர் ரிசீவுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். இந்த ஒரு ஸ்வாப் மட்டும் ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஜாக் ஃப்ரேசர், மெக்கருக்கு, ஃபாஃப் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அபிஷேக் போரல் போன சீசனில் ஓரளவுக்கு டாப் ஆர்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். கிறிஸ்டியன் சப்ஸோட ஃபார்ம் ரொம்பவே சூப்பர் ஐபிஎல்லை பொறுத்தவரை. பட் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டவுனாக இருக்கார். அசுதோஷ் சர்மா போன சீசனில் சென்சேஷனாக இருந்தார். இனிஷியல் ஸ்டேஜஸில் பேக்கெண்டில் கொஞ்சம் டவுனான ஃபீல் தான் இருந்தது. எனிவே பார்க்கலாம், மறுபடியும் இனிஷியல் ஸ்டேஜில் பெட்டர் அவுட்புட் கொடுப்பாரா. சமீர் ரிஸ்வி குயிக்காக ஹிட் பண்ணுவார், நம்ம பார்த்துருக்கோம். அக்சர் பட்டேல் லீட் பண்ண போகிறாரு. என்ன மாதிரி லீட் பண்ண போகிறாரு அது பார்க்கணும். ஒரு லீடர்ஷிப் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். சில நேரங்களில் ஒரு பேட்டிங் பேஸில் ப்ரொமோஷன் எடுத்துக்கலாம். போன சீசனில் நிறைய டைம் ப்ரொமோட் ஆனார். இந்த சீசனில் கேப்டனாக இருக்கலாம், அந்த ஒரு விஷயத்தை எடுத்துப்பார் அப்படின்னு பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்ற அந்த ஒரு இடம் ஒரு மேலே ப்ரொமோட் பண்ண வைக்கலாம். டெய்ல் கொஞ்சம் லாங்காக இருக்குது, இன்னொரு பேட்டர் இன்க்ளூட் பண்ணலான்னு கருண் நாயரும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஆஃப் பண்ணணுன்னாலும் ஆஃப் பண்ணலாம். அந்த ஒரு வகையில் பார்க்கணும். ஏன்னா ஸ்டார்க்கு, குல்தீப், முகேஷ், மோஹித், நட்ராஜன் அப்படிங்கிற மாதிரி
5 ப்ராப்பர் பவுலர்ஸாக இருக்காங்க. ஒரு பவுலரை ஆஃப் பண்ணலாம், ஏன்னா அக்ஷர் பட்டேல் பவுல் பண்ணுவார், இவங்க ஸ்டப்ஸு பவுல் பண்ண முடியும் அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காரு. இந்த பாயிண்டில் யோசிக்கும் போது ஒரு பவுலரை ஆஃப் பண்ணலாம். பட் ட்ராக் எப்படி இருக்க போது பேஸ் சப்போர்ட் அப்படின்றதுல பேசஸ் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறது ஓகே பார்க்கணும். அண்ட் ஸ்டார்க்கு பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி, இனிஷியலாக ஸ்விங் கிடச்சுன்னா வேறு லெவல் பண்ணுவார். பேக்கெண்டில் வெரைட்டி கொடுக்கக்கூடிய பவுலர். ஒரே ஒரு விஷயம், மிடில் பேஸில் கொஞ்சம் கஷ்டப்படுவார். கிராஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப டவுனாக இருக்க ட்ராக்ல நல்லா இருப்பார். ஓரளவுக்கு பெல்டராக இருக்க ட்ராக்ஸில் நிறைய ரன்ஸ் கொடுப்பார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை. பட் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர், பெஸ்ட் பவுலர் அப்படின்னு நிறைய பேர் வாங்கியாச்சு ஆல்ரெடி. குல்தீப் அக்ஷர் கண்டிப்பாக அந்த 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். அதில் ஸ்லோ நேச்சர் குல்தீப்போட bowling, ரிஸ்க் ஸ்பின்னர் இந்த வகையில். முகேஷ் குமார் ரீசெண்டாக ஓரளவுக்கு ஓகேவாக இருந்திருக்காரு. ஐபிஎல்லில் கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும். இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்தார், இந்த சீசனில் பெட்டர் அவுட்புட் கொடுத்தா மறுபடியும் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புன்னு கூட பார்க்கலாம். மோஹித் சர்மா சூப்பர் பவுலிங். ரீசெண்டாக அவரோட வெரைட்டியை ஷோ பண்ணியிருக்காரு. 2.0 அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்ணார். சிஎஸ்கேக்கு விளையாடும் போது செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு இடையில பிரேக் ஆனார். திருப்பி வந்து ஜிடிக்கு செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நட்ராஜனோட பவுலிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு, கண்டிப்பாக வந்து வெரைட்டி வச்சுருக்காரு. யார்கர் லென்த்னா இவரை சொல்லலாம், நிறைய யார்கர் அப்படின்ற வகையில் ஒரு சீசன்லேயே இருந்திருக்காரு. அண்டு ஒரு பக்கம் பிஸ்னஸ் மோட்டிவில் போயிட்டார். அதனால் இதுக்கப்புறம் இந்தியன் டீமுக்கு கம்பேக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் கண்டிப்பாக ஐபிஎல்லில் ப்ரூவ் பண்ணலாம். அப்படி பண்ணுவாரான்னு பார்க்கணும். சில நம்பர்ஸை பார்க்கலாம். ஃப்ரேசர் மெக்கருக்கு ரீசெண்டாக ஒரு சில இன்னிங்ஸ் நல்லா விளாண்டுருக்காரு. குறிப்பாக குயிக்காக ஆடுவார். இந்த நம்பரை பார்த்தீங்கன்னாவே தெரியும். 20க்கு 50 இந்த நம்பரு, இன்னொரு பக்கம் 27க்கு 84. ஸோ இப்படி விளையாட முடியும் அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காரு. ஹிட் அண்ட் மிஸ் டைப் அப்படின்னு பார்க்கணும். ஒரு பக்கம் 0, 12, 21 இப்படியும் அவுட் ஆகிருக்காரு. ஃபாஃபு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய பிளேயர், ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்டார்ட் கொடுக்க முடியும், ஸ்டெபிலிட்டியும் கொடுக்க முடியும், குயிக்காக ஆடணும்லாம் ஆடுவார். அபிஷேக் போரல் டாப் ஆர்டரில் வரும்போதெல்லாம் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. நிறைய ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படின்றது தான் கடந்த வருஷத்தில் ஓரளவுக்கு கிடைச்சிது. கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு கண்டிப்பாக டீசன்ட் பிளேயர். பேக்கெண்டில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக விளாண்டுருக்காரு, கன்சிஸ்டண்டாக இருந்திருக்காரு. நாட் அவுட்ஸ் எல்எஸ்டிக்கு எகென்ஸ்டாக 2 போட்டி, அண்ட் வைஷாக்கில் ஒரு போட்டியில் 54, ஒரு போட்டியில் 0. அசுதோஷ் சர்மா நான் சொன்ன மாதிரி பேக்கெண்டில் அவ்வளோ சக்ஸஸ் பண்ணலை. பட் கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ரண்ட்டில் சூப்பராக விளையாண்டார், ஞாபகம் இருக்கும். சமீர் ரிஸ்பி ஓகேவாக விளையாடுவார், குயிக்காக ஆடுவார், அதுதான் அவரோட விஷயம். அக்ஷர் பட்டேல் ஓரளவுக்கு ஓகே, டாப் ஆர்டரில் வரும்போது சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. பவுலிங் பேஸில் ஓரளவுக்கு கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் என்ன நிறைய ஓவர்ஸ் வீசுறாரா அப்படிங்கிற அந்த இடம் கேள்வியாக இருக்குது. அவரோட நம்பர் பவுலிங்கில் பாருங்கள். முழுமையான கோட்டா அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்டாக ஒரே ஒரு இடத்துல தான் வீசியிருக்காரு, அப்போ 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே நேரத்தில் எல்எஸ்சிக்கு எகென்ஸ்டாக நிறைய நேரங்கள் முழுமையாக வீசியிருக்காரு. வைஷாக்கில் 3 ஓவர் 1 ஓவர் அப்படிங்கிற மாதிரி 2 போட்டியில் வீசியிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கணும். பட் கேப்டனாக இருக்கிறனால செல்ஃபாக எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். கிறிஸ்டியன் ஸ்டப்ஸை பாருங்கள் பவுலிங்கில் ஓவர் நிறைய போட மாட்டார், ஆனால் போட்டால் விக்கெட் எடுப்பார். கோல்டன் ஆம் அப்படின்னே சொல்லலாம். மிச்சல் ஸ்டார்க்கு ரீசெண்டாக பாருங்கள் மிடில் பேஸில் கண்டிப்பாக கஷ்டப்பட்டுருப்பார். ஒரு நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஏர்லியாக ஸ்விங் கிடைக்கிற இடத்துல இந்தியன் கண்டிஷனில் அவ்வளோ ஸ்விங் கிடைக்காது. ஏர்லியாக கொஞ்சம் மொட்டையாக தான் கொடுப்பாங்க. அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு கிராஸ் எல்லாம் வச்சு பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது கியூரேட்டர்ஸை மிஸ்டேக்காக சொல்ல முடியாது. ஸோ இங்கே ஓவராலாக பார்க்கும்போது லேட்டர் பேஸில் எப்படி விக்கெட் எடுத்துருப்பாருங்க பாருங்கள். 4, 1 ஒரு இடத்துல விக்கெட் எடுக்கல, ஒரு ஓவர் மட்டும் கொடுத்ததுனால. அப்புறம் 3, 2 அப்படிங்கிற மாதிரி கலக்கியிருக்காரு ஓவராலாக. அண்ட் எல்எஸ்டிக்கு எகென்ஸ்டாக ஒரு 2 போட்டியில் 3, 1 அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காரு. வைஷாக்லேயே 2 விக்கெட் எடுத்திருக்காரு. குல்தீப் கன்சிஸ்டண்டாக இருப்பார், சில நேரங்கள் அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்க மாட்டார். இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸ்டில் எல்எஸ்டிக்கு எகென்ஸ்டாக ஓரளவுக்கு நல்ல நம்பர் வச்சிருக்காரு. முகேஷோட கன்சிஸ்டன்ட் ரீசெண்டாக சூப்பராக இருக்குது. அண்ட் எல்எஸ்டிக்கு எகென்ஸ்டாக ஒரு விக்கெட், வைஷாக்கில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கும். மோஹித் சர்மா கன்சிஸ்டன்ட் இல்லை, இருந்தால் கூட பேக் எண்டில் வெரைட்டி கொடுத்து விக்கெட் எடுக்க முடியும். ஸ்லோ ட்ராக்காக இருந்தால் அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நட்ராஜனோட பவுலிங் ஓரளவுக்கு ஓகே, இன்னும் கொஞ்சம் பெட்டராக வீசலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிற வகையில் எஃபோர்ட் போட மாட்டாரோ அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. அவருடைய எஃபர்ட்டுக்கு அவரோட முழுமையான அவுட்புட்டு எதிர்பார்த்தோம்னா வேறு லெவலில் வரும். அது முன்னாடி இருந்தது, இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு ஒரு பக்கம் ஓப்பனிங் அப்படின்ற வகையில் டெல்லி கேபிட்டல்ஸ் யாரை இறக்குறது அப்படிங்கிற குழப்பத்தை வச்சுருக்காங்க. ஆனால் அவ்வளோ ஓப்பனர்ஸ் இருக்காங்க. ஒரு பக்கம் கேஎல் ராகுல், ஜாக் ஃப்ரைசர் மெக்கருக்கு, ஃபாஃப், அபிஷேக் பொருள் இவங்கெல்லாம். இன்னொரு டீமு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இங்கே ஓப்பனர் யார் அப்படின்னு தேட வேண்டியதாக இருக்குது. அர்ஷின் குல்கர்னி டொமஸ்டிக்கில் நல்லா விளையாண்டுருக்காரு. நல்லா ஒரு டொமஸ்டிக் பிளேயரை ஓப்பன் பண்ண வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது.
மற்றபடி ஓப்பனிங்கில் பிரிட்ஸ்கோ ஒருத்தர் இருக்கார். பேக்கப்புக்கு பெருசாக இல்லை அப்படின்னு பார்க்குறேன். மிச் மார்ஸ் ரீசெண்டாக ஓகே விளையாண்டுருக்கார், ஓப்பனிங் பொசிஷனில் ஆஸ்திரேலியாக்காக விளையாண்டுருக்கார். அந்த வகையில் ஓகேன்னு கன்சிடர் பண்ணலாம். பட் கண்டிப்பாக ஒரு பியூர் ஓப்பனிங் பேட்டர் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்க முடியாது. மிடில் ஆர்டர், லேட்டர் மிடில் ஆர்டர்லாம் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர், அப்படி தான் நம்ம அதை யோசிக்கணும். பட் எனிவே மிச் மார்ஸ் அண்ட் அஸ்வின் குல்கர்னி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் ரிசர்வ் பண்ணிட்டு பூரன், டேவிட் மில்லர் 3 லெஃப்ட் ஹேண்டட் மிடில் ஸ்ட்ராங்கான பேட்டர்ஸ், குயிக்கான ஹிட்டர்ஸ் அப்படின்ற இடத்துல மிடில் பேஸில் கண்டிப்பாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நல்லா இருக்குது. அதில் ஆயுஷ் பதோனி மிடில் பேஸில் ஓரளவுக்கு விளையாடுறாரு. ஆஃப் பிரேக் பவுலிங் தேவைப்பட்டால் வீச முடியும். ரைட் ஆன் பேட்டிங்கு அப்துல் சமாத் ஃபினிஷிங் ரோலில், சபாஸ் அகமது மற்ற டீம்ஸ் எல்லாம் பெருசாக பயன்படுத்தலை. அவரோட பவுலிங் பேஸில் நல்லா பவுல் பண்ணுறாரு. குறிப்பாக முழுமையாக பவுல் பண்ணும்போது நிறைய விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்னு நிறைய டைம் ஷோ பண்ணியிருக்காரு. எனிவே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். சர்தூர் தாக்கூர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த பிளேயர். மோஷின் கான் இன்ஜுரி காரணமாக இவரை ரீப்ளேஸ் பண்ணார். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பாயிண்ட் யோசிக்கும் போது சர்தூர் தாக்கூர் மாதிரி குவாலிட்டி பவுலர், குவாலிட்டி அப்படின்ற வகையில் சிஎஸ்கேக்கு மட்டுமே குவாலிட்டி கொடுத்துருக்காரு. மற்ற டீம்ஸுக்கு அந்தளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கல. எந்த ஒரு பிளேயர்கிட்டையும் அவுட்புட்டை பெட்டராக வாங்கக்கூடிய டீம் சிஎஸ்கேன்னு சொல்லலாம். அந்த வகையில் தான் சிஎஸ்கேலேருந்து வெளியில் போகிற பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய பெஸ்ட் அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க. ஹங்கர் கேக்கர் இங்கேயே இருக்கார். ஆகாஷ் சிங் இன்றைக்கி விளையாடுறதுக்கு வாய்ப்பு கூட இருக்குது. ஹங்கர் கேக்கர் பதிலாக கூட ஆகாஷ் சிங் விளையாடலாம். அண்ட் ஒரு பாயிண்ட் இன்னொரு இடமும் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஆகாஷ் தீப், ஆவேஸ் கான் இவங்கெல்லாம் இருக்கும்போது எதுக்கு நீங்கள் ஹங்கர் கேக்கர், சர்தூர் தாக்கூர் இப்படிலாம் போகிறீங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்றைக்கி போட்டியில் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதனால் அவங்க 2 பேரும் லேட்டர் மேட்சஸில் வருவாங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட், அவங்களில் ஒருத்தர் ஆவேஸ் கான் மாதிரி பிள்ளை பவுலர் வரும்போது சமர் ஜோசப்பை வெளியில் வச்சுட்டு அங்கே மார்க்ராமுக்கான வாய்ப்பு மேலே இருக்கும். மார்க்ராம் மேலே வரும்போது இன்னுமே குழப்பம் தான் அவங்களோட பேட்டிங்கில். அண்ட் பேக் ஹேண்டில் கூட கொஞ்சம் யோசிக்கலாம். இல்லை பிரிட்ஸ்கை வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு மிச் மார்ஸ் மிடில் பேஸில் லேட்டர் பேஸில் இறக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் கூட ஓகேவாக இருக்கும். பட் இன்றைக்கி போட்டியை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கை லீட் பண்ணுறதுக்காக சமர் ஜோசப் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். மார்க்ராமுக்கு இந்த போட்டிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். பார்த்துக்கலாம் அந்த ஆன் டைமில். நம்பர் பார்ப்போம். அஸ்வின் குல்கர்னி போன சீசன்லேயே சில போட்டி கிடச்சிது. பட் அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணலை. அண்ட் இன்றைக்கி என்ன பண்ணுவாருன்னு பார்க்கணும். கண்டிப்பாக ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. மிச் மார்ஸ் பாருங்கள் அந்தளவுக்கு கிரேட் அல்ல, 20 ரேஞ்சில் தான் அதிகமாகவே இருந்திருக்காரு. ரிசர்வ் பண்ண பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. செம கம்பேக்கு. அவரோட இன்ஜுரி எந்த மாதிரி இருந்தது, அவரெல்லாம் வெளியில் வருவாரா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. பட் அதை தாண்டி பயங்கர பெயினையும் தாண்டி உள்ளே வந்திருக்காரு அப்படிங்கும்போது வேறு லெவல்னு சொல்லணும். வைஷாக்கில் 2 போட்டியில் 2லையுமே 50 அடிச்சிருக்காரு. நிக்கோலஸ் பூரன் இவர் 260 ஒரு 36 அப்படிங்கிற மாதிரி அதை டிசிக்கு எகென்ஸ்டாக பண்ணிடுற ஒரு டக்கும் ஆகிருக்காரு இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் பேக் ஹேண்டில் கன்சிஸ்டண்ட்டாக வந்திருக்காரு. ஜென்ரலாக பூரனோட அந்த அவுட்புட்டு இனிஷியலாக நல்லா வரும், பேக் ஹேண்டில் டவுன் ஆகும் அப்படின்ற அந்த டெம்ப்ளேட் மாறி இப்போ நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு நின்று வர பாலை மேனேஜ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரோட வீக்னஸ் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஷார்ட் பால், ஸ்லோயர் ஷார்ட் பால் இந்த இடத்துல வீக்காக இருந்திருக்காரு. அதை இப்போ கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறாரு. அந்த ஸ்லோயர் ரேஞ்சில் பிச்சஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்லோயர் ஷார்ட் பாலை ஜென்ரேட் பண்ண முடியும். டவுனாக இருந்தது, அந்தளவுக்கு போன்ஸ் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக பூரன் வேறு லெவலில் விளையாண்டுறாரு. இப்போ விளையாடுறதையும் பார்க்குறோம். ஆயுஷ் பதோனி கண்டிப்பாக மேலே வரும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஓரளவுக்கு டீசன்ட் நம்பர் ஒரு சில இடங்களில் நிறைய நாட் அவுட்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை பேஸ் பண்ணி ஆயுஷ் பதோனி கொஞ்சம் மேலே வாய்ப்பு கூட கிடைக்கலாம். டேவிட் மில்லர் ஃபினிஷிங் பேஸில் சில ஃபினிஷ் செட்டாக நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த கன்சிஸ்டன்ட் அவரால் கொடுக்க முடியுது. அப்துல் சமாத் எக்ஸ்ட்ரா குயிக்கோட விளையாடுவார், நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட விளையாடுவார். ஆனால் ரீசெண்டாக அவ்வளோ பெருசாக இல்லை, ரொம்ப லேட்டாக வரனால பெருசாகவும் யோசிக்க முடியாது. சபாஸ் அகமது பேட்டிங்கில் ஓரளவுக்கு ஓகே, குறிப்பாக டிசிக்கு எகென்ஸ்டாக கன்சிஸ்டண்ட்டாக நாட் அவுட்ஸில் இருந்திருக்காரு. அது கண்டிப்பாக சூப்பர்னு சொல்லலாம். அண்ட் சபாஸோட பவுலிங்கை பாருங்கள், 4 ஓவர் 3 விக்கெட்டு. மற்றபடி அவருக்கு முழுமையாக ஓவர் கிடைக்கல. ஓவர் நிறைய கிடைக்கிறப்ப விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த நம்பர் ஷோ பண்ணுது. டிசிக்கு எகென்ஸ்டாக விக்கெட்ஸ் எடுக்கலை. மிச் மார்ஸோட அந்த நம்பர் ரீசெண்டாக ஓகே. அண்ட் நிறைய ஓவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு சில நேரம் ஓவர் கொடுக்கும்போது நிறைய ரன்ஸுக்கு போயிடறாரு. இனிஷியலாக 1 ஓவர் 2 ஓவர் ஓகேவாக பண்ணாலும் இந்த சைன் பாலில் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவார் அப்படின்னாலும் கொஞ்சம் ஓல்டு பாலில் நிறைய ரன்ஸ் கொடுக்குற மிச் மார்ஸை தான் பார்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் பவுலிங்கில் அவரால் கொடுக்க முடியாது, இன்ஜுரி கன்சர்ன் இருக்கிறதுனால. அண்ட் இங்கே ஒரு 3 விக்கெட் அப்படின்ற 3 ஓவரில் எடுத்திருக்காரு. கொஞ்சம் ஸ்லோ நேச்சர் ட்ராக்ஸில் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும். ஒருவேளை அந்த ஸ்லோ நேச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டுமே மிச் மார்ஸுக்கு இன்றைக்கி ஓவர் கொடுக்க வைக்கும். சர்தூர் தாக்கூர் ரீசெண்டாக ஓகே, டிசிக்கு எகென்ஸ்டாக ரீசெண்டாக டிசியில் தான் விளையாண்டதுனால அவ்வளோ இல்லை. அண்ட் சமர் ஜோசப்பு ஒரு போட்டி 47 ரன் கொடுத்துருக்காரு. கரீபியன் பிரீமியர் லீக்கில் விளையாண்டதை பார்த்தோம். அவ்வளோவா பெஸ்ட் லென்த் இல்லை, டெஸ்ட் லென்த் வீசினார். அண்ட் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி லேட்டர் பேஸில் வந்தார். அது டவுட்டே இல்லை, நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டாரு. அதை இங்கே ஷோ பண்ண முடியுமா பார்க்கணும். ராஜ்வர்தன் ஹங்கர் கேக்க கண்டிப்பாக குவாலிட்டி பவுலர், நிறைய மேட்சஸ் விளையாடல, ஒரு போட்டி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ரவி பிஸ்னாய் ரீசெண்டாக ஓரளவுக்கு ஓகே.
அண்ட் டிசிக்கு எகென்ஸ்டாக கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுத்திருக்கு. 2 விக்கெட் ஆவரேஜாக ஒரு மேட்ச்சில் மட்டும் 1 விக்கெட் அப்படின்னு இருந்திருக்கு. அண்ட் வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்துங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அஸ்வின் குல்கர்னி மேக்ஸிமம் ஓப்பனர்ஸ் நிறைய ஃபாஸ்ட் பவுலிங் விக்கெட்டாக இருக்கும். அதே மாதிரி மிச் மாஸும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு இருந்திருக்காரு. லேட்டாக வரும்போது ஸ்பின்னர்ஸ் அடியும் வாங்கியிருக்காரு, அது பார்க்கணும். அதே மாதிரி ரிசர்வ் பண்ணிட்டு ஓரளவுக்கு ரைட் ஆம் ஃபாஸ்ட் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் அவுட் ஆனால் கூட லெக் பிரேக் பவுலர் கொஞ்சம் அவுட் ஆயிருக்காரு. ஆஃப் பிரேக்கரை விட லெஃப்ட் பிரேக்கு நிறைய நேரங்களில் லெக் பிரேக் கூகுளி பாலுக்கு மிஸ் ஆகிருக்கிறத பார்த்துருக்கோம். நிறைய நேரங்களில் அந்த ஷார்ட்டில் அவுட் ஆனது பார்த்துருக்கோம். அதாவது மேக்ஸிமம் மிட் விக்கெட் சைடு அவுட் ஆனதை பார்த்துருக்கோம். நிக்கோலஸ் பூரன் கண்டிப்பாக ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்லோயர் ஷார்ட் பாலில் அவுட் ஆகிருக்காரு. ஐஸ் பத்தோனி ஃபாஸ்ட் பவுலிங் வீக்னஸ் இருக்குது, ஸ்பின்னரை சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார். ஸோ அதை பார்க்குறோம். அண்ட் ஸ்பின் யூனிட்டுக்கு எகென்ஸ்டாக எப்பயுமே ஐஸ் பத்தோனி பெஸ்ட் அவுட் கொடுத்துருக்காரு. டேவிட் மெல்ல லேட்டர் பேஸில் இறங்குறதுனால அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அவுட் ஆகிறார். ஓரளவுக்கு ஃபாஸ்ட் பவுலரை ஹேண்டில் பண்ணுவார், அதில் டவுட் இல்லை. ஸ்பின்னரை டீசெண்டாக ஹேண்டில் பண்ண முடியும்னு ஷோ பண்ணியிருக்காரு. இந்த சைடு வீக்னஸ்ன்னு யோசிக்கும் போது ஜாக் ஃப்ரேசர் மெக்கருக்கு கண்டிப்பாக லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட்டுக்கு சில நேரங்களில் வீக்காக இருந்திருக்காரு. ஃபாஃபை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நிறைய ஃபாஸ்ட் பவுலிங் வீக் தான். ஸ்பின்னர் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறார். அதுதான் அவரை நிறையா வகையில் சிஎஸ்கேக்கு எடுக்க வச்சுது அப்படின்னே சொல்லலாம். சிஎஸ்கேல சக்ஸஸாக இருந்ததுக்கு காரணமும். பட் ஸ்டில் ஒரு சில நேரங்களில் அன்பிளேயபிள் ஸ்பின்னர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மாட்டியிருக்காரு. அபிஷேக் போரல் ஃபாஸ்ட் பவுலிங் வீக்கு, கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு ஸ்பின்னருக்கு வீக்கு, அசுதோஷ் சர்மா ஃபாஸ்ட் பவுலிங் வீக்கு தான் நிறையா பார்த்துருங்க. ஏன்னா இந்தியன் பிளேயர் அப்படின்ற வகையில் மேட்ச் ஃப்ளோன்னு பார்க்கும்போது 2 டீமில் டிசியோட பவுலிங் பெட்டராக இருக்குது. ஸ்பின் சைடுன்னு பார்க்கும்போது அக்சர் குல்தீப் கண்டிப்பாக குவாலிட்டி இந்தியன் பிளேயர்ஸு ரீசெண்டாக சாம்பியன்ஸ் ஆஃபி டீமில் இருந்தாங்க அப்படிங்கும்போது அந்த கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக அங்கே வச்சுக்கலாம். கூடவே ஸ்டார்க் மாதிரி இன்டர்நேஷ்னல் பவுலர் நட்ராஜன் ஐபிஎல்ல ஸ்பெஷலிஸ்ட்டு, மோஹித் சர்மா எண்டோர் ஸ்பெஷலிஸ்ட்டு, வெரைட்டியில் ஷோ பண்ணி வேறு லெவல் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு யூனிட் 5 ப்ராப்பர் பவுலர்ஸ் இருக்காங்க. சப்போர்ட்டுக்கு முகேஷ் குமார் நல்லா பண்ணியிருக்காரு, இந்தியா டீமுக்கு விளையாண்டுருக்காரு. அப்படிங்கும்போது அவருக்கும் குவாலிட்டி இருக்குன்னு ஒத்துக்கலாம். அண்ட் இந்த பக்கம்னு பார்க்கும்போது அபியஸாக சர்தூர் தாக்கூர், ஹங்கர் கேக்கர் இப்படிலாம் சொல்லலாம். பட் சர்தூர் தாக்கூர் நிறைய ரன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இப்போ பார்க்குறோம். சிஎஸ்கேக்கு விளையாடும்போது டிஃப்ரெண்ட் சர்தூர் தாக்கூராக இருந்திருக்காரு, இந்தியா டீமுக்கு விளையாண்டுருக்காரு. இதெல்லாம் இருந்தால் கூட ரீசெண்டாக அந்த பேஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால் அந்த இடம் வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது. சமர் ஜோசப் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை, டெஸ்ட் லென்த்து தான் வீசுறாரு. ரவி பிஸ்னாயின்னு பார்க்கும்போது ஓகே, கண்டிப்பாக வந்து ஸ்பின் பேஸில் ரவி பிஸ்னாய் சபாஸ் அகமது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவாங்க. அப்பயுமே சபாஸ் அகமதை எவ்வளோ தூரம் பயன்படுத்துவாங்கங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. ஐஸ் பதோனி கூட சப்போர்ட் பண்ணலாம், மிச் மார்ஸ் கூட சப்போர்ட் பண்ணலாம், இதெல்லாம் ஓகே. பட் பவுலிங்கில் எல்எஸ்டி வீக்காக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ் பார்க்கும்போது பேட்டிங் பேஸில் இப்போதைக்கு ஸ்டப்ஸோட ஃபார்ம் கொஞ்சம் டவுனாக இருக்குது, மெக்கர்க்கோட ஃபார்ம் கொஞ்சம் டவுனாக இருக்குது. இது வந்து இங்கே கன்சர்னாக இருக்குது. அதே நேரத்தில் மிடில் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் ராகுல் மாதிரி பிளேயர் டாப் ஆர்டரில் இல்லாதது இந்த டீமுக்கு மைனஸ். எல்எஸ்டின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக பேட்டிங்கில் அப்பராக இருக்காங்க. குல்கர்னி அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை அப்படின்னா கூட ரீசன்ட் ஃபார்ம் கண்டிப்பாக பெஸ்ட்டு. மிச்சல் மாஸோட ஃபார்ம் அவ்வளோவா இல்லைன்னா கூட சில நேரங்களில் இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியும். ஆனால் ஃபார்ம் பேஸில் கண்டிப்பாக டவுன் தான். பண்ட்டு, பூரன், மில்லர் இவங்கெல்லாம் எப்பயுமே ஃபார்மில் இருக்காங்க. ஆயுஷ் பதனுடைய ஃபார்ம் நல்லா இருக்குது. அப்துல் சமதோட ஹிட்டிங், சபாஸ் அகமதோட ஃபினிஷிங் ஓவராலாக நல்லா இருக்குது. சபாஸ் அகமது டெல்லிக்கிட்ட நல்லாவே பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எல்எஸ்டி பேட்டிங்கில் பெரிய ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஒருவேளை எல்எஸ்டி பேட் ஃபர்ஸ்ட்டு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகம்னு நான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃபில் ஸ்பின்னர் அவ்வளோவா இல்லை, செகண்ட் ஹாஃப் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னா கூட இருந்தாலுமே ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்க முடியும். சர்தூர் தாக்கூர் மாதிரி வேரியேஷன் கொடுக்குற பவுலர்ஸ் கண்டிப்பாக வந்து அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். டிசி நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் நல்ல ஸ்பின்னிங் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட பேட்டிங்கில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக கொஞ்சம் வீக்னஸ் 2 பக்கமே இருக்குது. அப்படின்னாலும் டெல்லிக்கு சின்னதாக அட்வான்டேஜ் இருக்குது. எல்எஸ்டி அந்த இடத்துல யோசிக்கிற மாதிரி இருக்குது, பவுலிங்கில் வீக்காக இருக்கிறதுனால. ஆனால் 2 டீமுமே எந்த டீம் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பை நான் பார்க்குறேன். டாஸ் வின் பண்ணி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் நல்லது. ஒருவேளை சேஸ் பண்ண ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அட்வான்டேஜ் என்ன பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் டீமு. பவுலிங் ஆப்ஷன் ஓரளவுக்கு இவங்கெல்லாம் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படின்னாலும் ஸ்டார்க்கு, குல்தீப், நடராஜனுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. மோஹித் சர்மா ஓவர் கூட கொஞ்சம் குறையலாம். மோஹித் அண்ட் நடராஜன் எண்டோரில் வீசுவாங்க. சொல்லப்போனால் அந்த டீமில் இருக்கிற நிறைய பவுலர்ஸ் எண்டோரில் வீசுவாங்க. நடராஜன், மோஹித் சர்மா, முகேஷ் அண்டு ஸ்டார்க் எல்லாருமே இண்டோர் பவுலர்ஸ் தான். அதில் ஸ்டார்க்கு நியூ பாலில் நிறைய வீசலாம். குறிப்பாக இனிஷியலாகவே கூட 3 overs அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தலாம். நிறைய நேரங்கள் டெல்லி அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இஷாந்த் சர்மா இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு.
இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்விங் பவுலர் இனிஷியலாக நிறைய ஓவர் வீசலாம் அப்படின்னு தோணுது. அதனால் பேக் எண்டில் நட்ராஜன் மோஹித் வீசுறதுக்கான வாய்ப்பு தான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, நட்ராஜன் யார்க்கர் லென்த் பெஸ்ட்டு, மோஹித் சர்மா வெரைட்டி வேரியேஷனில் பெஸ்ட்டு, இந்த மாதிரி ஷோ பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க எண்டில் இருக்க வாய்ப்பு. இந்த பக்கம் பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது கொஞ்சம் லிமிட்டட் ஆப்ஷன், மேபி எக்ஸ்ட்ரா பவுலர் எதுவும் எடுத்து வராங்களா அப்படின்றத ஆன் டைமில் பார்க்கணும். மிச் மாஸ் பவுல் பண்ண வாய்ப்பு. பதோனி ஒரு பக்கம் யோசிக்கணும் தான், பதோனி இருக்கார். ஷபாஸ் அகமது, சர்துல் தாக்கூர், சம்மர் ஜோசப், ஹங்கர் கேக்க பிஸ்னாய் கொஞ்சம் வீக் தான். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி 4 பவுலர் இவங்க 4 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு. சபாஸ் அண்ட் மிச் மாஸ் ஓவர்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பின் பேஸில் பெட்டராக எடுத்ததுன்னா சபாஸ் அகமதோட ஓவர் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் சர்துல் தாக்கூர், சம்மர் ஜோசப் இண்டோரில் வீச வாய்ப்பு. இல்லை கொஞ்சம் மாறி எதுவும் யோசிக்கிறாங்களா, ஹங்கர் கேக்கருக்கான ஓவர் இருக்குமா இண்டோரில். 2 டீம் கடையில் நிறைய போட்டிகள் நடந்ததில்ல. ஏன்னா எல்எஸ்டி ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் ஆன டீமு 3-2 அப்படின்ற மாதிரி எல்எஸ்டி ஃப்ரண்ட்டில் இருக்காங்க. ஹை ஸ்கோர் வரும்போது ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க இந்த 2 டீம் கடையில். அண்ட் சேஸ் பண்ணும்போது எல்எஸ்டி ஒரு நல்ல சக்ஸஸ் 155 இருந்திருக்கு. அண்ட் டிசி ரீசெண்டாக 3 மேட்சஸ் 5 மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க, ஓரளவுக்கு ஓகே. எல்எஸ்டி 2 போட்டி ஜெயிச்சிருக்காங்க 5 மேட்சஸில். இந்த 2 டீம் கடையில் பார்க்கும்போது 3-2 எல்எஸ்டி ஃப்ரண்ட்டில் இருந்தால் கூட ரீசன்ட் வின் வந்து டிசிக்கு தான் கிடச்சிருக்கு. அந்த வகையில் ஒரு அட்வான்டேஜ் டிசின்னு யோசிக்கலாம். டாப் 14 என்னோட மைண்டில் ஃபாஃப், ஜேக் ஃப்ரேசர், மெக்கருக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்க இருக்க வேண்டியது தான். மிச் மார்ஸு, அபிஷேக் போரல், பண்ட் இவங்கெல்லாம் டாப் 3க்குள்ளே வருவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இவங்கெல்லாம் டீசென்ட் சாய்ஸ். கொஞ்சம் ஸ்லோ ட்ராக் அப்படின்ற வகையில் டாப் ஆர்டர் சக்ஸஸ் பண்ண வாய்ப்பு. ட்ரிஸ்டின் சப்ஸ் ஒரு சில நேரங்களில் ஓவர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிக்கோலஸ் பூரன் சக்ஸஸ்ஃபுல் பேட்டராக ஏர்லி டேஸில் இருப்பார். அக்சர் பட்டேல், ஸ்டார்க்கு, குல்தீப், சர்துல் தாக்கூர், மோஹித் சர்மா, நட்ராஜன், ரவி பிஸ்னா இவங்கெல்லாம் அவங்களோட கோட்டாவை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் அக்சர் வந்து கண்டிப்பாக பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்க்கோட இனிஷியல் ஓவர் ஸ்விங் கிடச்சதுன்னா வேறு லெவலில் இருக்கும். குல்தீப்போட வெரைட்டி ஓகேவாக இருக்கும். குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் ரிஸ்பின் பவுலிங் அப்படின்ற பேஸில் குல்தீப்புக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். சர்துல் தாக்கூரோட வெரைட்டி கண்டிப்பாக அவுட்புட்டை கொடுக்கும். ஒரு பாயிண்டில் ரீசெண்டாக ஐபிஎல்லில் செலக்டே ஆகலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஹர்ட்டிங்காக இருக்கும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணி பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியும். மோஹித் சர்மா, நட்ராஜன் இண்டோரில் வீசுவாங்க. ரவி பிஸ்னாயோட வெரைட்டி நமக்கு நல்லாவே தெரியும், கூகுளியில் நின்றுகிட்டே இருப்பார். ஸோ அதில் கொஞ்சம் விக்கெட்ஸை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. குறிப்பாக லக்னோ கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்கு, ஒரு சில நேரங்களில் டர்னரை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இடத்துல ரவி பிஸ்னாய் ரொம்பவே பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியும். பிக் பேஸில் சபாஸ் அகமது ஒரு பாயிண்டில் பேட்டிங்கில் கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். டிசி கெயின்ஸாக அவரோட சக்ஸஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் பவுலிங்லன்னு யோசிக்கும் போது 2 ஸ்பின்னர் மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா டெஃபினட்டாக சபாஸ் அகமதோட பெஸ்ட் அவுட்புட் வரும். சர்துல் தாக்கூர் ஆம்பியஸாக இண்டோவர் அண்ட் பேட்டிங்கில் வந்தாலும் சின்ன கான்ட்ரிபியூஷன் அவரால் கொடுக்க முடியும். கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. மோஹித் சர்மா, நட்ராஜன் இண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃபாஃப், அக்சரை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ராகுல் அதிகமாக கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கேன். ராகுலை முதல்ல ஆட் பண்ணேன். ரீசெண்டாக ஒரு பர்சனல் ப்ராப்ளம் வெளியில் போகிறார் அப்படின்றனால அவர் மிஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் வைஸ் கேப்டன் இந்த பக்கம் சாய்ஸ், அது ரிஸ்கி கேப்டன் சாய்ஸ்லேயும் ஒரு பிளேயரை ஆட் பண்ணேன். அவருமே மிஸ் ஆகுறாங்க. எனிவே ஃபாஃப், அக்சரை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. மிச் மார்ஸ் ரிசப் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பர் கேஎல் ராகுல் இந்த போட்டியில் இல்லை. ரிசப் பண்ணிட்டு பூரன், அபிஷேக் போரல் உங்கள் 3 பேர்த்தையும் பிக் பண்ண நினைக்கிறேன். போரல் விக்கெட் கீப்பர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிசப் பண்ணிட்டு இன்னொரு சைடு விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். பூரனுக்கான விக்கெட் கீப்பிங் சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபாஃபு, ஸ்டப்ஸு, மிச் மார்ஸு ஓரளவுக்கு டீசென்ட் சாய்ஸஸ். ஃப்ரேசர் மெக்கருக்கு ஒரு சில டீமில் ட்ரை பண்ணுங்கள். ரீசெண்டாக கொஞ்சம் டவுனாக இருக்கார் அப்படின்றனால எடுக்க யோசிக்கிறேன். ஆயுஷ் பதோனியை யோசிக்கலாம். கருண் நாயர் இருக்காரான்னு பார்த்துக்குங்க. ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்காக இன்றைக்கி ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ராகுல் இல்லை அப்படின்ற அந்த பாயிண்டில் மட்டும். அக்சர் பட்டேல், மார்க் ராம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் பார்க்குறேன். சபாஸ் அகமது அதனால டீசென்ட் சாய்ஸு. ஸ்டார்க்கு, குல்தீப்பு, பிஸ்னாய் ஒரு சில டீமில் வெரைட்டி கொடுக்குறாரு அப்படின்ற அந்த இடத்துல குறிப்பாக செகண்ட் பவுலிங் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவர் கொஞ்சம் யோசிக்கலாம். நட்டு டீசென்ட் சாய்ஸு இருந்தாலும் நிறைய விக்கெட் எடுக்கிறாரா அப்படிங்கிற இடத்துல கேள்வி வருது. மோஹித் சர்மா நல்ல சாய்ஸு, டீசெண்டாக பிக் பண்ணலாம். ஆகாஷ் தீப் இல்லை, சமர் ஜோசப் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். பட் ரிஸ்க் சாய்ஸ் தான் அதெல்லாம் நான் யோசிக்கிறேன். ஹங்கர் கேக்க ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங் பேஸில் நல்லா இருக்கார். ஸோ அவரை கொஞ்சம் யோசிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்துட்டு பிஸ்னாய்க்கு போகிறேன். கொஞ்சம் ஸ்லோ நேச்சர் இருக்கிற ட்ராக்னால. ஒரு வேளை ஃபர்ஸ்ட் பவுலிங் டிசி பண்ணுற மாதிரி இருந்தால் நட்ராஜன் வந்து நல்ல சாய்ஸை அப்படி கொஞ்சம் யோசிக்கலாம். கேப்டன் ரிசப் பண்ணிட்டு ஒரு சைடு எடுக்கிறேன். இங்கே நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்றதும் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையிலையும் ரிசப் பண்ணிட்டு நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். அண்ட் வைஸ் கேப்டனாக யோசிக்கும் போது ஸ்டப்ஸு மிடில் பேஸில் லேட்டாக வராரு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதர்வைஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபாஃபு ஒரு சில நேரங்களில்
அந்த பெரிய இன்னிங்ஸ் கொடுக்குறாரு அப்படி பார்க்கலாம். மிச் மார்ஸையும் எப்படி யோசிக்கலாம். பட் சபாஸ் அகமது அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு சில நேரங்களில் யோசிக்கலாம். அக்ஸர் டீசன்ட் சாய்ஸு, முழுமையாக ஓவர் வீசதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் பேஸில் ப்ரொமோட் ஆகலாம் அப்படிங்கிற அந்த இடம் இருக்குது. இப்படி யோசித்து போகலாம். பேட்டிங் ஆல்ரவுண்டு, பேட்டிங்க்கு வருவாங்க கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி பிளேயர் மட்டும் கேப்டன் நான் ட்ரை பண்ணுறது நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா பவுலர் பேஸில் போகிறது இப்போ இருக்கிற ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ரிஸ்க்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த இம்பாக்ட் சப்புங்கிற ஒரு விஷயம் வரதுனால 10-20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துடுது. ஒரு 160 ரேஞ்சில் இருக்க ட்ராக்காக இருந்தால் கூட அது 180 190 இந்த ரேஞ்சுக்கு போயிடுது. இதெல்லாமே நம்ம ஃபேண்டசி விளையாடுறதுக்கு கிட்டத்தட்ட தடையாக கூட இருக்குன்னே சொல்லலாம். எனிவே ஓவராலாக பேட்டர் பேஸில் கவர் பண்ணால் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.